என்னங்கடா கல் இது? பழைய கல்ல குடுத்திருக்கீங்க. நான் வாடிக்கையா குடிக்கிறவன் புது கல்லு கொண்டு வாங்க, இல்ல கடைய கசாமுசா பண்ணிட்டு வேண்டாம். இவன் யாருப்பா? அவன் கல்ல ஆத்திக்கிட்டு இருக்கான். காலையில இங்க வந்து படுத்துட்டானா? ஏங்க உங்களுக்கு சுட்ட கல்லு வேணுமா இல்ல சுடாத கல்லு வேணுமா? ஆமா, இவர் பெரிய ஔவையாரு பேர கம்முனு கடை. அது இல்லைங்க, அடிச்ச புயல்ல காலையிலே வந்து இங்க ஆத்தாரு. ஆத்து நல்லா இருக்கும். நல்ல வேலை நான் முன்னாடியே கரைக்கு வந்துட்டேன். யாருக்கு ஆபத்து இல்லையே. என்னப்பா இவன் மேல ஏறி படுத்துருவான் போட்டுருக்க. ஏய் என்னடா நீங்க? ஆமா, கடலுக்கு போன எல்லாரும் வந்தாங்க, இந்த வடிவேலை மட்டும் என்ன காணுமே? அட கடவுளே, ஒருவேளை அவன் கடலோட போயிட்டானோ? அவன் தங்கச்சி கதி அதோ கதிதான். வடிவேலு போயிட்டியா? உன் தங்கச்சி நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அடச்சி, நான் இருக்கும்போது அவளுக்கு ஒரு குறை வர விடுவானாடா? அதானே, நீ குறை வர விட மாட்டியே. எப்படியோப்பா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுற வேலை எனக்கு இல்ல. மாமாப்ல உனக்கு ஆயிடுச்சு 100 மில்லி 100 வயசு. வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா சமாதி வச்சிடுறீங்களா? என் தங்கச்சியை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அவளுக்கு சீமா வீட்டுல நான் மாப்பிள்ள பாப்பண்டா. ஒரு பால் கொண்டா. வடிவேலு, நம்ம பாண்டிக்கு என்ன குறைச்சால் கிள்ளையூர் ஜமீன்தார் வீட்டுல டிரைவர் வேலை பார்க்கலாம். அடா போட்டா, என் தங்கச்சிய டிரைவரு பியூனு இவனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்டா. ஆமா, கிழிச்ச ஒரு நாளைக்கு 5-10 கலரு. நீ என்னோட பெரிய மாப்பிள்ளை பாத்துருவ. பாக்குறனா இல்லையா பாரா? உங்க அண்ணன் எப்ப வருதோ எல்லாம் சூடா இருக்கு, அவரை சாப்பிட சொல்லலாமா? சொல்லு. இந்தாயா, நீ சாப்பிடவா? என்ன பாக்குற? நீ சாப்பிடு. அவரும் வந்துட்டுமே. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, நடுஜாபம் கூட ஆயிடும். நீங்க சாப்பிடுங்க. எப்படியா இருக்கே? ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு ருசியான சாப்பாட்ட இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை. எல்லாம் என் கைவாகையா, நான் தான் மசாலா அரைச்சேன். மசாலாவை அப்படியே சாப்பிட முடியாதே, அதையும் பக்குவமா கரைச்சு குழம்பு வச்சா தானே ருசிக்கும். கேட்டுக்கடி, நீ வச்சதுனாலதான் குழம்பு ருசியா இருக்கான். நான் அப்படி சொல்லல, உண்மைதான் சொன்னேன். அவர் குடிக்க சொல்லு. இந்தாயா, எழுந்துரு. இதை குடிச்சிரு. என்னங்க? இந்தாங்க, இந்தாங்க, இந்த மருந்து குடிச்சிருங்க. ஐயோ, அந்த மருந்து நினைச்சாலே வயிற்று கொமட்டுது. குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்காதீங்க. வேண்டாங்க, உடம்புக்கு பரவாயில்ல. பரவாயில்லன்னு விட்டுட்டா ஜுரம் திரும்ப வந்துடும். குடிங்க. பூராவும் சாப்பிடுங்க. அப்படியே படுத்துக்குங்க, தைலம் தேய்ச்சி விடுறேன். வேண்டாம், நானே தேய்ச்சுக்கிறேன். பரவாயில்ல. கூச்சமா இருக்குங்க. கண்ணம்மா, ராத்திரி நேரத்துக்கு மருந்து கொடுத்தியா? தைலம் தேய்ச்சி விட்டியா? இது வேற புது உபத்திரம். பாவண்டி,
உங்க அண்ணனை ஆபத்துல காப்பாத்தினவர் இல்லையா? அதனாலதான் இதெல்லாம் செய்யறேன். அங்க கஞ்சி வச்சிருக்கேன், எடுத்து கொடு. இப்படி வச்சுடு, நானே தேய்ச்சுக்கிறேன். என்னால உனக்கு எதுக்கு வீணு தருவோம்? சும்மா அவளுக்காக நான் அப்படி சொன்னேன். அவ ஏதாவது நினைச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக. என்ன நினைச்சுக்க போறா? ஒரு பொண்ணு முன்பின் பழக்கமில்லாத ஒரு ஆணுக்கு சேவை செய்யற போது அதுல சந்தோஷம் இருக்கிறதா காட்டிக்கிட்டா பாக்குறவங்களுக்கு வித்தியாசமா தோணும். என்ன தோணும்? எனக்கு தெரியாது. முத்து, உடம்பு எப்படிப்பா இருக்கு? தேவல, நாளைக்கு நான் ஊருக்கு போகணும். ஊருக்கு போய் என்னப்பா பண்ண போற? பேசாம நம்ம கூட இருந்துரு. எதுக்கு சொல்றேன்னா, எனக்கும் உதவியா இருக்கும். இந்த மாதிரி காய்ச்சல் அது இதுன்னு வந்தா உனக்கும் கவனிக்க ஆள் இருக்கும். நல்லா யோசிச்சு சொல்ல. இந்தாயா, 3 நாளா வெறும் கஞ்சி குடிச்சு நாக்கு செத்து போயிருக்கும். சூடா இட்லியும் வரமிளகா சட்னியும் அரைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடியா? ராத்திரி அண்ணன் ஒரு விஷயம் சொல்லிச்சே, அத பத்தி என்ன முடிவு பண்ணீங்க? அத பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? உங்க இஷ்டம். இந்தாயா, இன்னும் 2 இட்லி வைக்கட்டுமா? போதும், இனிமே இங்கதான் இருக்க போறேன். தினம் நீ இருக்கிற மிளகா சட்னி தான் சாப்பிட்டாகணும். இன்னைக்கு இதுவே போதும். ரொம்ப சந்தோஷம் நீ என் கூட இருக்க சம்மதிச்சதுக்கு. ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருந்து பாக்குறேங்க. இத பாரு, நமக்குள்ள எதுக்கு இந்த மரியாதை எல்லாம்? இனிமே என்ன நீ வா போன்னு கூப்பிடலாம். அதான் நெருக்கமா இருக்கும். ஆகட்டும். ஒரு முக்கியமான விஷயம். என்னது? இப்ப இருக்கிற வலையும் கட்டுமரமும் தொழிலுக்கு தாங்காது. அதுங்களை முதல்ல பழுது பார்க்கணும். கொஞ்சம் செலவாகும். அதுக்கு என்ன, நம்ம தரகம் கருப்பையா கிட்ட 100-500 கடன் வாங்கிக்கலாம். இந்த பாரு வடிவேலு, நான் நாயா உழைப்பேன். ஆனா என்ன வேலைக்கார மாதிரி நடத்தக்கூடாது. எனக்கு அது தாங்காது. என்ன அப்படி சொல்லிட்ட? வேணும்னா சம்பாதிக்கிறதுல ஆளுக்கு பாதின்னு வச்சுக்குவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கட்டிக்க துணி, திங்கிறதுக்கு சோறு, படுக்கிறதுக்கு பாய், அது போது. எனக்கு மரியாதை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு குறையும் இல்லாம கவனிச்சுக்கிறேன். என் உயிரை காப்பாத்தின உன்னை என்னைக்கும் மறக்க மாட்டேன். மாமா, மாமோய், மாமா. மாமாவா? சத்தம் போட்டு கூப்பிடாதப்பா. பாக்குற பையன் தப்பா நினைக்க போறான். உங்க தொல்லைக்கு பயந்துட்டு தான் நான் கையில சொம்பு கூட எடுத்துட்டு வர்றதில்ல. என்ன மாமா, நானும் அப்போ இருந்து கூப்பிட்டு தான் வர்றேன். நீ திரும்பி பாக்குறதா தெரியல, அதான் சத்தம் போட்டு கூப்பிட்டேன். படகு வலையெல்லாம் நாசம் ஆயிடுச்சு மாமா. சரி பண்ணணும். ஒரு 500 ரூபாய் கொடுத்தா தவணை முறையில திருப்பி கொடுத்துறேன் மாமா. ஒழுங்கா குடுத்துருவல்ல? இது வரைக்கும் உங்ககிட்ட நான் வாங்குறதெல்லாம் திருப்பி கொடுக்கலையா? இது வரைக்கும் 5-10 தான் கேப்பேன். இப்போ ஒரே அடியா 500 கேக்குறியே. அப்ப குடிக்கிறதுக்கு கேட்டேன், இப்ப தொழில் செய்யறதுக்கு தானே கேக்குறேன் மாமா. இங்க பாரு, நான் பணம் வேணா குடுக்குறேன். சும்மா மாமா மாமான்னு சொல்லாத. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இப்ப வசூலுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். பொழுது சாய வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறியா? சரி மாமா. அப்பா நீ போப்பா போ. கண்ணம்மா, கண்ணமோ. என்னண்ணே? இந்த பிள்ளை இன்னைக்கு மீன் 1000 ரூபாய்க்கு போச்சு. இப்பதான் நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டமே வந்திருக்கு. மாமா. மாமாவா? என்னங்கடா எல்லாருமே மாமாங்கிறீங்க? உங்க எல்லாருக்குமே நான் என்ன மாமாவா? சரி, நான் உங்களை சித்தப்பானே கூப்பிடுறேன். சித்தப்பாவா? ஆமாம் பெரியப்பா. இவன் யார்? இவன் கொடுமுடிக்கு தீர்த்தம் கொண்டு போற மாதிரி கலையை போடுறத போட. சித்தப்பா, நம்ம வடிவேலு கிட்ட அவன் குடிக்காத நேரமா பார்த்து பக்குவமா பேசி அவன் தங்கச்சியை எப்படியாவது எனக்கு கல்யாணம் முடிச்சிடும். நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். நீ சொல்றத பார்த்தா தாலி இடுப்புல சொருகிட்டு அலையிற போல் இருக்கு. பாண்டி, நான் அவங்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், முடியாதுங்கிறான்ப்பா. ஏன் பாட்டி, நீ வாங்குற சம்பளத்துக்கு உனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது. இவ்வளவு விட அழகா இல்ல, எனக்கு கண்ணம்மா தான் வேணும். அவளை எப்படியும் நான் அடைஞ்சே தீர்வேன். இன்னைக்கு என்ன மீன் வேணும் பிள்ளை? இறால புடிச்சிட்டு வாங்க, கொள்ள லாபம் கிடைக்கும். காசுலயே குறியாரு. என்ன மீன் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். வெறும் வலையை மட்டும் கொண்டாடாதீங்க. இந்த முத்தையா கடலுக்குள்ள போய் விருங்கியோட வந்ததே இல்லை.
முத்துவ பாத்தியா? என்ன மாதிரி உடம்பு, சும்மா தக தகன்னு அழகா இல்ல? ஆமா, பெரிய அழகு சொலகு. நீ கண்ணு போடாத. நான் கண்ணு போட்ட என்ன, நீ திருஷ்டி சுத்தி போடு. வேணா நீயே போட்டுக்க. பாண்டி தினம் தினம் கண்ணமா கண்ணமான்னு உருகைய என்ன ஆச்சு? வாவண்டா, இவ கொடுத்த பவுடர் அவ வாங்கிக்க மாட்டேன்ட்டாளா. அந்த சனி இப்படியே அழகா இருக்கு. அந்த மூதேவியை பார்த்தா எனக்கே ஆசை வருது. குடுவையா? ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா, அவளை கட்டிக்க எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? அவ கிடைச்சா எனக்கு கிடைக்கணும், இல்ல அவளை இன்னொருத்தன் கட்டிக்கிறதா அதை நினைச்சு பார்க்க கூட முடியலடா. சரி, அவளை இன்னொருத்த கட்டிக்கிட்டான், நீ என்ன பண்ணுவ? தூக்கு போட்டுப்பியா? அவள மாட்டேங்கிறா. அவ அண்ணனும் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். வர வழிதான் இருக்கு. மதுரை வேற மாதிரி அவளை சிறை எடுத்துரு. அவ அண்ணனுக்கு தெரிஞ்சா இவனை கொலையே பண்ணிடுவானே. அட என்னடா அவளை சிறை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு தரம் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டான். அவன் எப்படி கொலை பண்ணுவான்? என் தங்கச்சியை கெடுத்துட்டான்னு பஞ்சாயத்து கூட்டி நியாயம் கேட்பான். இல்ல அவமானத்துக்கு பயந்தவனா இருந்தா பாண்டிகிட்ட வந்து, பாட்டி பாட்டி நீ என் தங்கச்சியை கெடுத்துட்ட, அவன் கதி என்ன ஆகுது, நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கெஞ்சுவான். வேற என்ன நடந்துருன்ற? ஊர்ல உலகத்துல இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்குது. விடு, நீ விடு, கவலைய விடு. என்ன கண்ணம்மா? இந்தாங்க. என்னது ரெண்டு பக்கம் காதோட? பச்சை குழந்தைக்கு பால் தர கூட பத்தாது, அவ்வளவு சின்ன லோட்டா? இது லோட்டா இல்ல, கப். அப்படின்னா பரிசு. பரிசா? எதுக்கு? நீங்க சொல்லி கொடுத்தீங்களே பாட்டு, அது ஸ்கூல்ல பாடின முதல் பரிசு கொடுத்தாங்க. என்னால உனக்கு பரிசு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். கண்ணா, இது கல்லுடா, தீர்த்தம் இல்ல. அது இல்லைங்க, எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு தான் திதி. இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கே வந்தது. கல்லு கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த திதி சதி எல்லாம் வீட்லயே முடிச்சு கூடாதா? டேய், நீ என்ன ஊட்டியில் இருக்கிறேன்னு நினைப்பா? இதெல்லாம் எடரா. வாங்க மாப்பிள. புரியுது. என்ன சிகரெட்டா? உட்காருங்க. மாப்பிளைக்கு ஒரு பாட்டில் கொடு. நம்ம கணக்குல. யார் கணக்குல? நம்ம கணக்குல. மாப்பிள, அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் அடிக்கிறதா கேள்விப்பட்டேன். தினம் 500 600 சம்பாதிக்கிறியாமே. மாமா, உன் கொள்ளி கண்ண போடாது. ஆமா, என் கொள்ளி கண்ண போட்டு உன்னை அப்படியே சுட்டு அடிச்சுட்டேன். ஒரு இதுல சொல்றது தானே. எதுல? ஒரு இதுல. மாப்பிள, இந்த நேரத்திலேயே நீ ஒரு வீட்டை வாங்கி போடணும், ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கணும், அதோட உன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிளையும் பார்க்கணும். ஒரு இதுல சொல்றேன். மாமா, இந்த வீட்டு விஷயம், என் கல்யாண விஷயம், இதையெல்லாம் என் தங்கச்சிட்ட பேசிக்கோ. எல்லாத்தையும் உன் தங்கச்சிட்டே பேசிக்கணுமா? உன் தங்கச்சிக்கு சம்மதம்னா உனக்கு சம்மதம் தானா? என் தங்கச்சி எது சொன்னாலும் எனக்கு சம்மதம். சரி, உடு. கண்ணம்மா, கண்ணம்மா. அடடே, என்ன மாமா இந்த பக்கம்? நான் வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அண்ணன் வீட்ல இல்லீங்களே. ஆனா அவனைத்தான் தினம் கள்ளுக்கடையில் நான் பாக்குறேன். உன்கிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். என்ன மாமா? வா சொல்றேன். இங்க பாரு, காலம் எப்பவும் ஒரே மாதிரி ஓடாது. ஏதோ காத்து இப்போ உங்க அண்ணன் பக்கம் அடிக்குது. காசு பணம் நிறைய சம்பாதிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா மாமா, இப்ப கொஞ்ச நாள நல்ல வருமானம். அதனாலதான் சொல்றது. எத்தனை நாளைக்கு இந்த ஓர குடிச்சு அண்ணாந்து பாத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது? ஊருக்குள்ள சின்னையா புள்ள வீடு விலைக்கு வந்திருக்கு. 28,000 ரூபாய் சொல்றான். அடே அப்பா, என்ன வாய் ரொம்ப புழகுற? மொத்த பணம் இப்ப கொடுக்க வேண்டியது இல்ல, பாதி இப்ப கொடுப்போம், மீதிய தவணை முறையில கொடுத்துட்டு நம்ம பேருக்கு மாத்தி எழுதிக்குவான். இப்ப உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கும்? ஒரு 10-12 இருக்கும்னு நினைக்கிறேன். அது போதும், அது போதும். எதுக்கும் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. ஆனா அவங்கிட்ட பேசிட்டேன் புள்ள. அவனே சொல்லிட்டான் எல்லாத்தையும் என் தங்கச்சி கிட்ட பேசிக்கங்கன்னு. அப்ப வீடு பாக்கலாமா மாமா? ஓ, பாக்கலாமே. பாருமா, நல்லா பாரு. இதுதான் உங்க அண்ணனுக்காக நீ வாங்க போற வீடு. இதுதான்மா படுக்கற. இதுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய கூடை இருக்கு. அதுக்கு பக்கத்துல சமையக்கட்டு இருக்கு. எப்படி, உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு.
ஆனா அண்ணன் மீன் பிடிக்க போனப்புறம் தனியா இருக்க பயமா இருக்கும். இது ரொம்ப பெருசு மாமா. நீ ஏன் பெருசா கண்டா பயப்படுற? ஊர்ல ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு பெருசா வீடு கிடைக்கலையான்னு அலையுதுங்க. இது என்ன ஓம் வீடா? அதுக்கு இல்ல புள்ள, நாளைக்கு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பிறந்து குடும்பம் பெருசாகிரும் இல்ல. உனக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷன் வீட்டுக்கு போயிருவ. ஆமா மாமா, அத நான் நினைக்கவே இல்ல. நீ எப்படி நினைப்ப? நீ நினைக்கவே மாட்டியே. உங்க அண்ணன் அதை நினைக்கணும். நான் முதல்ல அவனை பார்த்து பேசிட்டு உனக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் மாமா, முதல்ல வீட்டை வாங்கி கொடுத்த நீங்களே இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்கவும் ஒரு நல்ல பொண்ணா பாருங்களேன். அட என்ன புள்ள, நீயா புரிஞ்சுக்கவே நினைச்ச? இந்த ஜென்மத்தில் நீ புரிஞ்சுக்க மாட்டேன், நானே சொல்லிடுறேன். என் மகன் தரசு உனக்கு தெரியுமில்ல? ஆமா மாமா, பாத்திருக்கேனே. பாத்திருக்கியா? எப்படி இருப்பா? ரொம்ப நல்லா இருக்கும். அவளை உங்க அண்ணனுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்லையா? எனக்கு என்ன மாமா, ஆனா அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. அவங்க கிட்ட கேட்டேன் புள்ள. என் தங்கச்சிக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரிட்டா. உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கு. என்ன கண்ணம்மா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஏ இருக்க கூடாதா? எப்போ நீ சந்தோஷமா இருக்கணும். உன் முகத்துல சிரிப்பை பார்த்தா எப்பேற்பட்ட கவலையும் மறந்து போயிடும். அடே அப்பா, அப்படி உங்களுக்கு என்ன கவலை? அனாதைங்களோட கவலை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கண்ணம்மா. அப்பா அம்மா முகத்தை கூட பார்த்ததில்லை. அண்ணன் தம்பி அக்கா தங்க சொந்த பந்தம் எதுவுமே இல்லை. நினைச்சு பார்த்தா எல்லாமே சூன்யமா தெரியும். இப்போ எதிர்காலம் பிரகாசமா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கு காரணம் உன் புன்னகை. ஒரு சந்தோஷமான செய்தி, கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அடுத்த வாரம் கல்யாணம். கல்யாணம்னு சொல்றேன், சந்தோஷப்படாம என்னமோ மாதிரி இருக்கீங்களே. கண்ணம்மா, மேகம் திரண்டு வந்து மழை கொட்ட போகுதுன்னு சந்தோஷமா ஆகாயத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு காத்தடிச்சதும் அந்த மேகமெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருமா. கல்யாணம் எனக்குன்னு நான் சொன்னனா? பின்ன எங்க அண்ணனுக்கு. அது சரி, ஒண்ணு கேக்குறேன், மறைக்காம சொல்லணும். கேளு. எனக்கு கல்யாணம்னு நினைச்சுதானே நீங்க கண் கலங்குறீங்க? அப்படின்னா உங்க மனசுல இருக்கிற ஆசைய ஒரு தரம் கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லணும்னு சில சமயம் மனசு துடிக்கும். ஆனா நடுவுல ஒரு பயம். என்ன பயம்? இது நடக்குமா? நம்மளோட ஆசை நியாயமானதானா? கண்ணம்மாவுக்கும் நம்ம மேல ஒரு பிரியம் இருக்குமா? இப்படி எல்லாம் மனசை போட்டு குழப்பிக்குவேன். அண்ணன் கல்யாணம் முடியட்டும். பக்கத்துல சாமியார் தோட்டம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த சாமியார் சொல்ற குறி தப்பாது. நம்ம கல்யாண விஷயமா அவரை போய் பார்த்துட்டு வருவோம். கல்யாணத்தை முடிச்சுட்ட. தங்கச்சி கேப்பா, உனக்கு என்னடா கவலை? நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா எனக்கு கூட கட்டி வைப்பேன். எனக்குதான் அது இல்லையே. ஆமா, மூஞ்சி. அவன் அதுக்குன்னே வீட்டுல ஒருத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா வடிவேலு? ஜாக்கிரதையா பேசு. என் தங்கச்சியும் கூலிக்காரனை முடிச்சு போட்டு பேசுன பல்ல உதுத்துடுவேன் ராஸ்கோல். வடிவேலு, ஏதோ அவன் வந்ததுல இருந்து உனக்கு நல்ல சில்லறை இல்லையா? அவன் அதிர்ஷ்டக்காரன் வடிவேலு. பேசாம உன் தங்கச்சி அவனுக்கு கட்டி கொடுத்துரு. டேய் டேய், உங்களை எவன்டா யோசனை கேட்டது? என் தங்கச்சிக்கு சீமா வீட்டுல இருந்து மாப்பிள தேடிக்கிட்டு வருவாண்டா. உட்காருங்க. மாப்பிள்ள எனக்கு ஒரு ஃபுல் பாட்டில் குடுறா. ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? போர் அடிக்குது, அரசியலை பத்தி பேசுவோம். பேசுவோமே. நம்ம தலைவர் இருக்காரு, அவர்தான் தலைவர். எவனாவது அரசியலை பத்தி பேசுனீங்க கொன்னுடுவாங்க. ஒண்ணு நீ உங்க கட்சி தலைவன், அவன் அவங்க கட்சி தலைவன். என் கடையில நான் சூரியாகும். இப்ப மட்டும் என்ன உன் கடை எவரஸ்டியா இருக்கு? இமய முதல் குமரி வரை எங்க திரும்பினாலும் ஒரே கல்லுக்கடை மயம். இங்க நாங்க அரசியல் பேசாம வேற எங்கயா பேசுறது? சரி சரி சரி, அரசியலை விடுங்க. சினிமாவை பத்தி பேசுவோமா? பேசுவோமே. நம்ம சினிமா இருக்குது. நம்ம சினிமா அதுல ரஜினிகாந்த் நடிப்பு யாருக்கு வரும்? அது அவருக்கு தான் வரும். கமலஹாசன் நடிப்பு யாருக்கு வரும்? அதுவும் அவருக்கு தான் வரும். அது ரஜினிகாந்த் மாதிரி யாரும் நடிக்க முடியாதியா? கமலஹாசன் மாதிரி யாரும் நடிக்க முடியாது. ரஜினிகாந்த் தான். கமலஹாசன் தான். ரஜினிகாந்த் தான். கமலஹாசன் தான். ரஜினிகாந்த் தான். ஏங்க கடைக்காரர் பானை உடைச்சிட்டாங்க.
எவனாவது இங்க சினிமா பத்தி பேசுனீங்க ஜாக்கிரதை. வேற என்ன கள்ளுக்கடையில காந்தியை பத்தியும் புத்திர பத்தியுமா பேச முடியும்? ஏன் உங்க சொந்த விவகாரம் ஊரும் எதுவும் இல்ல, அதை பத்தி பேசுங்களேன். சரி, எங்களுக்கு அரசியலும் வேண்டாம் சினிமாவும் வேண்டாம், பொண்ணுகளை பத்தி பேசுவோம். ஓ பேசுவோமே. நம்ம பொண்ணுங்க இருக்கு. நம்ம பொண்ணுங்க எவ்வளவு பத்தி பேசலாம்? டேய், அந்த மூலக்கடை முனியமா இல்ல, அவ எவனோட ஓடி போயிட்டாளாம். நிஜமாவா? பின்ன என்ன பொய்யாவா? நிஜமாவா? நீ ஏன்டா அலற? அது இல்லைங்க, பெரிய கால வரையில நான் தாங்க அவளை வச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, வெடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒருத்த வச்சுட்டு போறான். விடுறா. போய் மாமா போற வேகத்தை பார்த்தா அடிச்சு போகணும். யாரு இவனா? அங்க போய் பாரு, ஓரமா நின்னு ஓன்னு அழுதுகிட்டு இருப்பான். வாங்க சாப்பிடலாம். வடிவேலு வரல? அண்ணன் கள்ளு கடைக்கு போயிருக்கு, நீங்க கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம். வீட்டுக்காரங்க சாப்பிடறதுக்குள்ள வேலைக்காரங்க சாப்பிடுற அதிசயம் இந்த வீட்டுலதான் நடக்குது. ஏன்பா 10 கேட்ட 2 தான் இருக்கு? 8 உள்ள இருக்குங்க. 10 போதும், 100வது வேண்டாம். பஞ்சாயத்து போர்டு தேர்தலுக்கு 10 போரும்பா. மீதி எம்எல்ஏக்கு வச்சுக்கலான்றீங்க. ஏன்பா இந்த வருஷம் பஞ்சாயத்து தேர்தல தலைவரா நிறுத்துறதா யார முடிவு பண்ணிருக்கீங்க? அது நான் ஒன்னும் பேசி முடிவு பண்ணல, பேசணும் பாடு சொல்றேன். இவ்வாறு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னா, நம்ம ஜனங்க நல்லா இருக்கணும்னா, நம்ம வீடு நல்லா இருக்கணும்னா, நம்ம குடிக்கிற தண்ணி நல்லா இருக்கணும்னா யாருமே நிக்க வேண்டாம்ன்றீங்களா? அடச்சே, யாராவது ஒருத்தர் நிக்கணும்பா. அதனால அந்த அளவுக்கு தகுதியும் யோகியதையும் அறிவும் உள்ள ஒரே ஒருத்தர், அது நான் தாங்க. கம்முன்னு இருயா, அது வடிவேல் தான். வடிவேலு தான் தலைவரா நிறுத்தலான்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். ஏங்க, நேத்து மாப்பிள்ள இன்னைக்கு தலைவரா? ஆனாடாட்டின் தன் சதா ஆடுங்கிறது சரியா தான் இருக்கு. இதெல்லாம் பேசாத குடி. கல்லு வடிவேலு நிக்கலாம் தான். நிக்கலாம் வடிவேலு. குடி வடிவேலு நிக்கலாம். லைன்ல விடு. நிக்கலாம் வடிவேலு. அமிக்கி வாசி. இப்ப என்ன சொல்ற? அடுத்த வருஷம் நிக்கட்டுமே. என்னங்க இப்பவே சுரண்டாரு? தலைவர் ஆகிட்டா சுரண்ட மாட்டான், அடியோட பெற்றுவாரோ. மாப்பிள்ள, இந்த பசங்கிட்ட ஒண்ணு நடக்காது, வெட்டிரு. இந்த வருஷம் நிக்கலாம் வடிவேலு, இந்த வருஷம் தலைவர் நிக்கலாம் வடிவேலு, இந்த வருஷம் நிக்கலாம் வடிவேலு, நிக்கலாம் வடிவேலு, இந்த வருஷம் நிக்கலாங்க வடிவேலு. ஏங்க உங்களை கூப்பிடுறாருங்க, வாழ்கன்னு சொல்லுங்க ஐயா. ஓஹோ, கத்துங்க. வடிவேலு வாழ்க.